ஈரான் என்ன சொல்லிட்டான், நான் இனிமேல் அடிக்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஏர்பேஸஸ் அடிக்கல விட்டுட்டான். அடுத்தது அவன் டார்கெட்டு டைரக்டா அமெரிக்கா. அது அமெரிக்கா உள்ள போய் அடிக்க மாட்டான், அமெரிக்காவுடைய நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நேவி தான் அடிப்பான். இது என்ன காரணம்னா, இஸ்ரேல் எப்படி அமெரிக்கா கிட்ட காலில் விழுந்திருக்கோ அதே மாதிரி இந்தியாவும் அவங்க காலில், வெஸ்டர்ன் காலில் விழுந்தா கிடக்குறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. இந்தியாவினுடைய விவசாயிகளை, குறிப்பாக வட இந்திய விவசாயிகளை அப்படியே அமெரிக்காவை அலற விட்டுட்டார் மோடி. அவர் அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, பாத்தியா ட்ரம்பே மிரட்டா இருப்பா, அவரு கிட்ட காது கிட்ட போய் பேசுறா இருப்பாரு அப்படின்னு இவங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆயில் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்போ ஈரான் இந்த யுத்தம் துவங்கினவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நீ என்ன சொன்ன, நியூக்ளியர் தான் பிரச்சனைன்னு சொன்ன, அதை அவன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றான். இப்போ நீ பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்ற. பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈரானை சுத்தி ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களால தாக்க பண்ண முடியும். இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் மிசைலை, தடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இன்டர்செப்டர் இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ அப்போ இந்த யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவங்க முதல் ரவுண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான் ஒரு வாரம் ஆச்சு சரண்டர் ஆக முடியாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சேலஞ்ச் பண்றாங்க, முடிஞ்சா மோதிப்பார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா நீ கடும் எச்சரிக்கை விடுத்துக்கு இன்னைக்கு ஃபைனலா. ஆமா, அவன் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கான், அவன் நிறுத்த முடியாதுங்கிறான். அப்போ They have no accuracy whatsoever. It was done by